அரசியல் கட்சிகளுக்கு நிரந்தர சின்னம் ஒதுக்குவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முற்போக்கு மக்கள் கட்சியின் செயலாளர் எஸ். செந்தில்குமார் தாக்கல் செய்துள்ள மனுவில், சுதந்திரத்தின் போது மக்களுக்கு போதிய கல்வியறிவு இல்லாததால் தான் தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அரசியல் கட்சிகள் நிரந்தர சின்னங்களை மக்கள் மத்தியில் தவறாக பயன்படுத்துவதாகவும், ஆட்சிக்கு வரும்போது சின்னங்களை அரசு செலவில் விளம்பரம் செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அரசியல் கட்சிகளுக்கு நிரந்தர சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் விதிகள் கூறாததால் அரசியல் கட்சிகளுக்கு நிரந்தர சின்னங்கள் ஒதுக்குவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று அறிவிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.